கேட்டால் இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும். அதே போல் சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தாலும், சர்க்கரையினுடைய தீவிரம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும். அதே போல் இரத்தத்தில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும். அதே போல் இப்போது எந்த பக்கம் வலிக்குது, வலது பக்கம் நெஞ்சில் வலிக்குதா, இடது பக்கம் நெஞ்சில் வலிக்குதா, நெஞ்சு முன்பக்கம் மட்டும் வலிக்குதா, அல்லது முதுகு பக்கமும் வலி இருக்கா, அல்லது இந்த இடது கை முழுவதுமே வலி இருக்கிறதா, மூச்சு திணறல் இருக்கிறதா, அல்லது வியர்வை அதிகமாக இருக்கிறதா, தலைவலி இருக்கிறதா, வாந்தி எதுவும் இருக்கா, அல்லது ரொம்ப ஸ்வெட்டிங் வியர்வை எதுவும் ஏற்படுதா, இந்த வலி வரும் பொழுது வியர்வை ஏற்படுகிறதா, அல்லது மூச்சு விட சிரமமாக இருக்கா, இதையெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டும். ஒரு மாறுபட்ட குறிகுணம் நம்ம உடம்பில் எப்போ தோன்றினாலும், யாருக்கு தோன்றினாலும் உடனே நம்ம என்ன பண்ணணும், அருகில் மருத்துவர் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இரத்த அழுத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இரத்த சர்க்கரையினுடைய அளவை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இரத்தத்தின் அளவு, ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஹீமோகுளோபின் அளவு ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அது குறைவாக இருந்தாலும் நமக்கு